வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய பழமொழிக்கு பரிசு பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் தான் பார்க்க போகிறோம். மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதும் பக்கம் 49 இருக்குது. பக்கம் 49 முதல்ல பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மரப்பொந்து அதை எப்படி பிரிக்கலாம்? மரம் கூட்டல் பொந்துன்னு பிரிக்கலாமா, இல்லை மர கூட்டல் பொந்துன்னு பிரிக்கலாமா, இல்லை மர கூட்டல் பொந்துன்னு பிரிக்கலாமா, இல்லை மரப்பு கூட்டல் பொந்துன்னு பிரிக்கலாமா? மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுதும்போது எப்படி பிரியும்னா, இப்போ இம்மா மாறிடும். சரிங்களா? மரம் கூட்டல் பொந்து என்னது? மரம் கூட்டல் பொந்து. ஆதாம் பதில். அடுத்து பாருங்க, அக்கறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அக்கறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அக்கூட்டல் கரைன்னு பிரிக்கலாங்களா, இல்லை அந்த கூட்டல் கரைன்னு பிரிக்கலாமா? ஆ கூட்டல் கரை வருமா, ஆ கூட்டல் அரை வருமா? என்ன வரும்? ஆ கூட்டல் கரை தான். கரை ரெண்டு சேரும்போது நடுவில் என்ன பண்ணுதும்? ஒரு இக்குன்ற மெய்யெழுத்து தோன்றும். இக்குன்ற மெய்யெழுத்து தோன்றும். 400 இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 400 எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? 4 கூட்டல் 100ன்னு பிரிக்கலாமா, இல்லை 4 கூட்டல் 100ன்னு பிரிக்கலாமா, இல்லை 4 கூட்டல் 100ன்னு பிரிக்கலாமா? 4 கூட்டல் 100. 4 கூட்டல் 100. சரிங்களா? 4 கூட்டல் 100 தான் 400. சரிங்களா? 4ஓட ஒரு 100, 4 கூட்டல் 100 400. அடுத்து பாருங்க, கண் கூட்டல் இமைக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கண் கூட்டல் இமைக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது கிடைக்கும்? கண் இமைக்கும் கிடைக்குமா, கண் இமைக்கும் கிடைக்குமா, கண் மைக்கும் கிடைக்குமா, கண் அமைக்கும் கிடைக்குமா? கண் இமைக்கும். என்னது? கண் இமைக்கும். சூறைக்காற்று சூறை கூட்டல் காற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இது சூறை காற்றா, இல்லை சூர்காற்றா, இல்லை சூறக்காற்றா, இல்லை சூறை காற்றா? சூறை காற்று. என்ன வரும்? இக்கு வரும். என்ன வரும்? நடுவில் இக் வரும். என்ன வரும்? இக்கு வரும். அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. கீழ்காணும் சொற்களை என்ன கேட்டாங்க? சொற்களை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பிரிக்கலாம்? மணி ஓசை எப்படி பிரிக்கலாம்? மணி கூட்டல் ஓசை. மணி ஓசை எப்படி பிரிக்கலாம்? மணி கூட்டல் ஓசை. தேன் இசை எப்படி பிரிக்கலாம்? தேன் கூட்டல் இசை. தேன் கூட்டல் இசை தேன் இசை. அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க பழமொழி என்பது யாது? பழமொழி என்பது யாது? பக்கம் 45 இருக்கு. பக்கம் 45 இங்க இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ்ல இருக்குது பாருங்க. இந்த கட்டத்துக்குள்ள இருக்குது பாருங்க. பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். சரிங்களா? பழமொழிகள் என்னன்னா, பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். அதுதான் பழமொழிகள். இரண்டாவது கேள்வி பாருங்க, கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது? கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறிச்சு? யாருக்கு மாம்பழம் தரதா சொல்லிச்சு? கிளி பழமொழி கூறும் சிறுவர்களுக்கு. யாரு? கிளி பழமொழி கூறும் சிறுவர்களுக்கு மாம்பழம் தருவதாக கூறியது. யாருக்கு? யாரு பழமொழி கூறுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணும்? மாம்பழம் தருவதாக கூறியது. அடுத்து பாருங்க, கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன? கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன? பக்கம் 45 இருக்கு. இங்க பாருங்க, கிளி நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? பக்கம் 45. கிளி மரப்பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து சிறுவர்களிடம் காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு அந்த மரத்திலிருந்து ஒரு மாங்காயை பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். இதுதான் மூன்றாவது கேள்விக்கு பதில். சரிங்களா? என்னது? அதாவது மரப்பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டும். அதுக்கு யார் பழமொழியை சரியாக கூறுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணும்? மாங்காயை பறித்து போடும். அதனால பழமொழி சொன்னா அது மாங்காயை பறித்து போடணும். அது பழமொழி கிளின்னு ஆசையாக அழைப்பார்கள். அடுத்து நான்காவது கேள்வி, இப்பாடத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட பழமொழிகள் யாவை? இந்த பாடத்துல என்னென்ன பழமொழிகள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். பாருங்க, என்னென்ன பழமொழிகள் இது பண்ணிக்கோங்க பாருங்க. முதல் பழமொழி என்னன்னா, யானை வரும் பாருங்க, யானை வரும் பின்னை மணியோசை வரும் முன்னை. இது நான்காவது கேள்வி. இது முதல் பழமொழி, யானை வரும் பின்னை மணியோசை வரும் முன்னை. இது அதுக்கப்புறம் இரண்டாவது பழமொழி, இக்கரைக்கு அக்கறை பச்சை சரிதானா வேண்டாம், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற பழமொழி. அடுத்து மூன்றாவது அந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம குறிச்சிக்கணும். ஆடிக்காட்டில் அம்மியும் பறக்கும், அது ஒரு பழமொழி. அடுத்து பாருங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழி. அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காற்றுள்ள போதே
தொற்றிக்கொள். மொத்தம் எத்தனை பழமொழி இருக்கு? யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்ற ஒரு பழமொழி, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற இரண்டாவது பழமொழி, ஆடிக்காட்டில் அம்மியும் சறுக்கும்ன்றது மூன்றாவது பழமொழி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்றது ஒரு பழமொழி, அதுக்கப்புறம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் 5. ஆறாவதா வந்து என்னன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், அகல உழுவதை ஆழ உழுவதே மேல். மொத்தம் 6 பழமொழி வரும். சரிங்களா? இந்த 4வது கேள்விக்கு இந்த பாடத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட பழமொழிகள் எவை என்ற கேள்விக்கு மொத்தம் 6 பழமொழி எழுதணும். அடுத்து பாருங்க, சிந்தனை வினா. என்னது? சிந்தனை வினா. நீங்கள் கிளியிடம் சென்று மாங்காய் பெறுவதாக இருந்தால் என்னென்ன பழமொழிகளை அறிந்து செல்வீர்கள்? இங்க பாருங்க, பக்கம் 48ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அறிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு. இந்த 10 பழமொழிகளையும் நீங்க எழுதலாம். சரிங்களா? இந்த 10 பழமொழி சிந்தனை வினாவுக்கு நீங்க குறிச்சுக்கோங்க. யானைக்கும் அடிசருக்கும் விளையும் பயிர் மொழிகளே தெரியும், 5ல் வளையாது 50ல் வளையாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, பதறாத காரியம் சிதறாது, சிறு துளி பெருவளம். இதுதான் வந்து சிந்தனை வினால என்னென்ன பழமொழி அறிந்து செல்வீர்கள் கேட்ட கேள்விக்கு பதில். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் பாடப்பகுதியை உரிய ஒலிப்புடன் பொருள் விளங்கவும் விரைவாகவும் படித்து காட்டுக. அதாவது அதை படிக்கும் போதே என்ன பண்ணும்? பொருள் விளங்கணும். அந்த மாதிரி இதை என்ன பண்ணும்? படித்து காட்டணும். படிக்கலாங்களா? பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த தோப்பில் ஒரு மரத்தில் மட்டும் மிகவும் சுவையான மாங்காய்கள் காய்க்கும். மாங்காய்கள் காய்க்கும் பருவத்தில் சிறுவர்கள் தோப்பிற்கு வருவார்கள். சரிங்களா? மாங்காய்கள் காய்க்கும் பருவத்தில் சிறுவர்கள் தோப்பிற்கு வருவார்கள். கிளி மரப்பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து சிறுவர்களிடம் காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு அந்த மரத்திலிருந்து ஒரு மாங்காயை பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். அதனால் அதை என்ன பண்ணுவாங்க? பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். இப்போ அடுத்து பாருங்க, படித்த பகுதியின் மைய கருத்தை ஓரிரு வரிகளில் உங்கள் சொந்த நடையில் எழுதுக. நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. பழையனூர் மாந்தோப்பில் செல்லம்மா என்ற ஒரு கிளி இருந்தது. அந்த கிளி காட்டும் படத்திற்கு சரியான பழமொழியை கூறும் சிறுவர்களுக்கு மாங்காய் பறித்து போடும். அதனால் அந்த கிளியை பழமொழி கிளி என ஆசையாக அழைப்பார்கள். பழமொழி கிளி என ஆசையாக அழைப்பார்கள். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, என்ன கொடுத்துருக்கோம்னா, பழையனூர் மாந்தோப்பில் செல்லம்மா என்ற ஒரு கிளி இருந்தது. அந்த கிளி காட்டும் படத்திற்கு சரியான பழமொழியை கூறும் சிறுவர்களுக்கு மாங்காய் பறித்து போடும். அதனால் அந்த கிளியை பழமொழி கிளி என ஆசையாக அழைப்பார்கள். அதுக்கப்புறம் வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. வண்ணமிடப்பட்ட சொற்கள் இங்க என்னென்ன இருக்குது? முதல்ல பழையனூர் என்ன இருக்கு? பழையனூர். அடுத்து தோப்பில். அடுத்து இருக்குது மாங்காய்கள். அங்க மேல இருக்க அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடியதுல என்னது? வண்ணமிடப்பட்ட சொற்கள் எடுத்து இங்க நாம எழுதணும். அடுத்து என்ன இருக்கு? சிறுவர்கள் வருவார்கள், பொந்திலிருந்து. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பழமொழி மரத்திலிருந்து ஆசையாக. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.